இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ், எக்கச்சக்கமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, லுச்சாவோட லெஜெண்டரி லெஸ்டரான ரேமிஸ்டீரியோ இறந்துட்டார். யார் ரேமிஸ்டீரியோ இறந்துட்டாரான்னு நீங்கள் ஷாக் ஆக வேண்டாம். இப்போ உள்ள ரேமிஸ்டீரியோ கிடையாது, அவரோட அங்கிளான, இப்போ இருக்கிற ரேமிஸ்டீரியோட அங்கிளான ரேமிஸ்டீரியோ சீனியர் அவருன்றவர் இறந்துட்டார். இப்போ உள்ள ரேமிஸ்டீரியோ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேமிஸ்டீரியோ ஜூனியர் தான் மொதல் பேர். அதுக்கப்புறம் தான் இப்போ மாற்றி ரேமிஸ்டீரியோன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவரும் ரேமிஸ்டீரியோ தான். இவர்கிட்ட தான் ரேமிஸ்டீரியோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ரேமிஸ்டீரியோ இவர் இப்போ இறந்துட்டார் 66 வயசில். இது வந்து ரெஸ்லிங் உலகத்துக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான சம்பவம் தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் ரிட்டர்ன் எப்போன்றது இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கு. சார்லட் ஃப்ளேர் WWE ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இன்ஜுரியில் கொஞ்ச நாள் இருந்தாங்க, இப்போ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராவோட ஃபஸ்ட்டு வீக் ஷோ ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ரா ஃபஸ்ட்டு வீக் ஷோவில் அங்கே வந்து ரிட்டர்ன் கொடுக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப நாள் கழித்து ரிட்டர்ன் வரப்போகிற சார்லட் ஃப்ளேர் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் முக்கியமான மேட்ச்லாம் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடைபெற்ற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓட்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸை பயங்கரமாக தாக்கியிருப்பார். தாக்கி டெம்ஸ்டோன் மாதிரி ஒரு ஃபினிஷர்லாம் போட்டிருப்பார், பேன் பண்ண மூவ்ஸ்லாம் போட்டிருப்பார். இதில் வந்து கெவின் ஓவன்ஸ் அடித்த அடியில் கோடி ரோட்ஸுக்கு என்ன ஆச்சு, கோடி ரோட்ஸை ஆம்புலன்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போனாங்க. கோடி ரோட்ஸ் அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து லீக் ஆகிருக்கு. கோடி ரோட்ஸுக்கு என்ன நிலமையில் இருக்கிறாருன்றதை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கோடி ரோட்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. கோடி ரோட்ஸ் சமீபத்தில், அதாவது நேத்தி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸை மீட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஃபேன்ஸை மீட் பண்ணும்போது வந்த கோடி ரோட்ஸ் அந்த ஃபேன்ஸ் எடுத்த ஃபோட்டோவில் தான் தெரிஞ்சிருக்கு கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. கழுத்தில் பெல்ட்டோடு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நிறைய ஃபேன்ஸை சந்திச்சிருக்காரு. சந்தித்த ஃபேன்ஸுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் கொடுக்கும்போது கழுத்தில் பெல்ட்டோட பிளாக் கலர் பெல்ட்டோட தான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கெவின் ஓவன்ஸ் அடித்ததுனால தான் கோடி ரோட்ஸ் கழுத்தில் இன்ஜுரி ஆகி பெல்ட் போட்டிருக்காரு. அந்த இன்ஜுரி காரணமாக ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஃபஸ்ட்டு வீக் ஷோ கன்ஃபார்ம் செய்யப்பட்ட கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் இருந்து பேட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ரிங்குள்ளே வந்தால் மீண்டும் யாரும் அட்டாக் பண்ணும் பட்சத்தில் இன்ஜுரி ஆனிச்சுன்னா ரெஸ்ல்மேனியா வரைக்கும் கோடி ரோட்ஸ்லாம் வர முடியாமல் போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக WWE கோடி ரோட்ஸை பேக் ஸ்டேஜில் இருக்க வைப்பாங்க அப்படின்றத இப்போ வந்திருக்க தகவல் படி அப்டேட் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனில் சேர போகிறார் ட்ரீம் மேக்கர். ஏன் சேர போகிறான்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனில் சேர போகிற பிளான் தான் வந்து ரொம்ப நாளாகவே ட்ரீம் மேக்கருக்கான பிளானாக இருந்துக்கிட்டு இருக்கு. ட்ரீம் மேக்கர் 2025 பொறுத்த வரைக்கும் ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருக்க போகிறாரு. அப்படி டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருக்க போது அவர் வந்து ஹீலில் டாப்பாக இருக்க போகிறார். அதனால வந்து பிளட் லைனும் ரா சைடு வர்றதுனால ட்ரீம் மேக்கரும் பிளட் லைனும் சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இந்த ரூமர் படி ஸ்டோரி லைன் மூவ்மெண்ட் பார்த்தாலும் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோமோ ட்ரீம் மேக்கர் பிளட் லைனில் சேர போகிறாருன்ற விஷயத்த அதுதான் இப்போ வந்து பிளான் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்து ட்ரீம் மேக்கர் பிளட் லைனோட சேர்ந்து ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணி ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் ரோமன் ரிங்ஸ் மேலே இருக்கிற காண்டை வந்து அவர் வெளிப்படுத்தி தீர்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் கூட பார்த்தீங்கன்னா, ட்ரீம் மேக்கர் சோலோ சிக்கர் சொல்லியிருப்பாரு, நான் ரோமன் ரிங்ஸ் மேலே உள்ள பழைய தீர்த்துக்கணும், நீ சீக்கிரம் முடிச்சு அனுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் சம்பவம் வந்து கண்டிப்பாக வந்து ரோமன் ரிங்ஸோட அடுத்த ஃபீல்டு ட்ரீம் மேக்கர் இருக்கலாம். அப்படி ட்ரீம் மேக்கர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான ஃபீல்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் ஆரம்பிக்கும். அதனால அந்த மேட்ச் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கர் மேட்ச் இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டான போயிட்டு இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அடுத்ததாக ட்ரீம் மேக்கர் பிளட் லைனில் சேர்றதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.